ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அனிதா ஜெகன்குமார், விவசாயி மகள் சேனல்லேருந்து. இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப நாளாக எல்லோரும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட எங்களோட பெட்ஸோட மெயின்டெனன்ஸ் விளாக் தான் வந்து போட போகிறேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 6 o'clockலாம் பார்த்தீங்கன்னா சவுண்ட் விட ஆரம்பிச்சிருவாங்க. அப்பா தான் வந்து அவங்கள ஃபுல்லாமே மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா யாராவது ஒருத்தவங்களோட கண்ட்ரோலில் தான் அவங்க இருப்பாங்க. ஸோ அந்த மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பா தான் பண்ணுவாங்க. வேலைக்காரவங்க சாப்பாடு வச்சு கொடுக்குறதோட சரி, மற்ற சில டைம் நாங்கள் தான் வந்து சாப்பாடு எல்லாமே வந்து அவங்களுக்கு ரெடி பண்ணுவோம். பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இப்போது 5 டாக்ஸ் இருக்காங்க. ஸோ என்னென்ன டாக்ஸ் அப்படின்னு நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன். இவன் பேர் வந்து பைரவன். இவன் எல்லாருமே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். காலையில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இன்னொரு பூனைக்குட்டி வளர்க்குறோம். அது கூட எப்போவுமே அவன் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். ஸோ அதைத்தான் பார்த்திங்கன்னா இப்போ அட்டாக் பண்ணுறதுக்கு சார் ரெடியாக நின்றுட்டுருக்காரு. காலையில் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு அவங்க வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டில் வந்து இருந்துருவானுங்க, உட்காந்துருப்பானுங்க. நைட்டு ஃபுல்லாக ரவுண்ட்ஸில் தான் இருப்பானுங்க. இது பார்த்திங்கன்னா பிளாக்கி. இவன் வந்து நல்ல வெல் ட்ரெயின்டு டாக். இவன் வந்து ஆல்ரெடி ஆர்மியில் இருந்தவன். ஸோ அதனால் இவன் நல்லாவே வெல் ட்ரெயின்டாக இருப்பான். பார்த்திங்கன்னா பிஸ்கெட்டில் ஏர்லேயே வந்து பிடிப்பார். இது மட்டும் இல்லை, வண்டியில் ஏறி சொன்னால் ஏறி உட்காந்து போவான். அப்புறம் வேறு ஏதாவது லேடரில் ஏற சொன்னால் ஏறுவான். ஸோ எல்லாம் சூப்பராக பண்ணுவான். அது தனியாக ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு நான் செப்பரேட்டாக ஒரு நாள் கொடுக்குறேன். இவனுக்கு பால் வச்சு விளாடுறது, அப்புறம் கிட்ஸ் கூட விளாட்றதுலாம் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு என்ன நாங்கள் சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து சிக்கன் தான் கொடுக்குறோம். வீக்லி வந்து 7 டேஸில் வந்து 6 டேஸ் வந்து சிக்கன் கொடுப்போம். சில டைம் வந்து அவங்களுக்கு ஸ்டொமக் அப்செட்டாக இருக்க டைம் வந்து மில்க் அண்ட் ரஸ்க் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். சில டைம் வந்து பெடிகிரி அந்த மாதிரி ஏதாவது கொடுப்போம். ஆனால் பெடிகிரி வந்து பெருசாக ஆக டாக்ஸ் வந்து அவ்வளோவா லைக் பண்ணுறதில்ல. மற்றபடி இந்த தயிர் சாதம், பால் சாதம் அதெல்லாம் வந்து சாப்பிட மாட்டானுங்க. ஏன்னா நம்ம சின்ன குட்டியிலேருந்து பழக்கிட்டனால. அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 150 ருபீஸ்க்கு வந்து நாங்கள் வந்து சிக்கன் தான் வெளியில் கடையில் தான் நம்ம வந்து வாங்குகிறோம். ரேஷன் அரிசி தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஆனால் ரேஷன் அரிசியுமே ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணி, ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து நல்லா க்ளீன் பண்ணி, ரொம்ப நமக்கு எப்படி சுத்தமாக சமைப்போமோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் சுத்தமாக சமைச்சு தான் வந்து அவங்க எல்லாருக்குமே கொடுப்போம். சாப்பாடு ஃபஸ்ட்டு வந்து காலையில் ஒரு 10 o'clock 11 o'clockலாம் வந்து கறி வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாப்பாடு வச்சு விட்ருவோம். ஒரு 10 லிட்டர் குக்கர் இருக்குது. அதில் வந்து 5 பேருக்கு தேவையான டம்ளர் வந்து 7 டம்ளர் ரைஸ் வைப்போம். ஸோ வச்சுட்டு சிக்கன் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தான் ஒரே ஒன் பாட் ரெசிபி மாதிரி வச்சுருவோம் அவனுக்கு. இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து கிருமி நாசினி இல்லையா, ஸோ அதனால் மஞ்சள் தூள் வந்து அதிகமாக ஆட் பண்ணுவோம். வெள்ளை கலராக சாப்பாடு இருந்தால் அவங்க சாப்பிட மாட்டானுங்க. ஸோ மஞ்சள் கலராக தான் வந்து சாப்பிடுவாங்க. நம்மக்கிட்ட எல்லாமே வந்து மேல் டாக்ஸ் தான், ஃபீமேல் எதுவுமே கிடையாது. ஸோ சீரகம், அது லைட்டாக வந்து சோம்பு வாசனைக்காக எல்லாமே வந்து நாங்கள் ஆட் பண்ணுவோம், கொஞ்சம் செரிமான சக்திக்காக. ஆக்சுவலாக டாக்ஸுக்கு நார்மலாகவே செரிமான சக்தி அதிகமாக இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு ஸ்மெல்லுக்காக வந்து நாங்கள் பிரியாணி மாதிரி அவங்களுக்கு போடுறதுக்காக நாங்கள் ரெடி பண்ணிடுவோம். எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரே ஒரு விசில் மட்டும்தான் வச்சு அவங்களுக்கு வந்து குழைய விடக்கூடாது. குழஞ்சாலோ கட்டி சேர்ந்தாவோ சாப்பிட மாட்டாங்க. நமக்கு கூட எப்படி இருந்தாலும் சாப்பிட்ருவோம். பட் அவங்களுக்கு வந்து அந்த எப்பயுமே வைக்கிற கன்சிஸ்டன்ட்லேயே வச்சா மட்டும்தான் வந்து சாப்பிடுவானுங்க. இல்லைன்னா அவங்க வந்து சாப்பிடவே மாட்டாங்க. கரெக்டான ஒரு ஒன்றோட ஒன்று சாதம் ஒட்டாமல் பொல பொலன்னு இருந்தால் மட்டும்தான் சாப்பிடுவானுங்க. எல்லா டாக்ஸுமே வந்து இந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணுவீங்கன்னா எல்லாமே ஈக்குவலாக தான் நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம். இது மட்டும் இல்லை, நம்ம வீட்டுக்கு வெளியே ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கும் சேர்த்து தான் ரைஸ் வச்சுருப்போம். இவங்க சாப்பிடும்போது அவங்களுக்கும் நாங்கள் ஒரு நேரம் ரைஸாவது கொடுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா சாப்பாடு வெந்துட்டுருக்க டைமில் பார்த்திங்கன்னா இப்போ சம்மர் சீசன் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ நாங்கள் வின்டரில் பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து அதுவும் கிளைமேட்டை பொறுத்து தான் நாங்கள் குளிக்க வைப்போம். சம்மரில் பார்த்திங்கன்னா அவங்களே வந்து தண்ணிக்குள்ளே படுத்துக்குவானுங்க. ஸோ எல்லாமே ஹைப்ரிட் டாக்ஸ் அப்படின்றனால வெயில் தாங்க மாட்டாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து நாங்கள் சம்மரில் எல்லாம் டெய்லியும் வந்து குளிக்க வைப்பார் அப்பா. இப்போ பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி பிளாக்கி வந்து பால் விளாட்றது ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. ஸோ இப்போ வந்து நான் வீடியோக்காக ஒரு இடத்துல நிற்க மாட்டான்றனால நான் கட்டி வச்சு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்.
இல்லைன்னா அவன் பால் வந்து பயங்கரமாக விளாடுவான். இந்த பால் வந்து மித்ரா பால், அவன் கடிச்சு உடச்சிருவான்றதுனால நான் கையிலேயே அவன்கிட்ட வந்து கொடுக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பைரவன் தான் வந்து குளிக்க போகிறான். அவனுக்கு வந்து கொஞ்சம் ஹேர் நிறையா இருக்கிறனால இவனுக்கு தான் மெயின்டெனன்ஸ் வந்து ஜாஸ்தி. இவனுக்கு வந்து ஹேர் ட்ரையர் போடணும், அதுக்கப்புறம் வந்துட்டு இவனை ஃபுல்லாக சிக்கெடுத்து விடணும். ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ இவன் மட்டும் வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் குளிப்பான். இவனுக்கு வந்து சாஃப்டஸ் அப்படின்ற இந்த பிராண்டோட ஷாம்பு தான் வந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம். மற்றதுக்கெலாம் பார்த்திங்கன்னா சில்கி டச் அப்படின்னு சொல்லிட்டு அலோவேரா மிக்ஸ் பண்ண இந்த கம் கிளென்சர்னு சொல்லி ஷாம்பு தான் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இது நல்லாயிருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 140 ரூபா வருது. இது வந்து மந்த்லி வந்து ஒரு பாட்டில் வந்து 140 ருபீஸ்க்கு வந்து தேவைப்படுது. அப்புறம் சோப்பு வந்து போடுவோம். சோப்பு பார்த்திங்கன்னா சாஃப்டஸில் தான் வந்து சோப்பு வருது. இது வந்து 65 ரூபா வருது. இது வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணதான். ஸோ இது பார்த்திங்கன்னா முடியெலாம் உதிராமல் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ப்ளஸ் நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, அவங்க கூடலாம் விளாடுவாங்க அப்படின்றதுனால வந்து எப்பயுமே வந்து ரொம்பவே அவங்கள வந்து க்ளீனாக தான் வச்சுருப்போம். அதே மாதிரி டிக்கு இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைம் வந்து டாக்டர் கூப்பிட்டு வந்து நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணிடுவோம். வீக்லி அதாவது மந்த்லி ட்வைஸ், அதாவது 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து வேக்சினும் பண்ணிடுவோம். நம்ம வேக்சின் பண்ணுற வீடியோஸ்லாம் இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா பைரவன் வந்து குளிக்க ஆரம்பிச்சிட்டான். இவனை குளிக்க வைக்கிறதா வந்து ரொம்ப ஒரு பாட்டில் ஷாம்புவே காலியாரும் பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக வந்து குளிக்க வச்சுருவாங்க. பளபளன்னு ஆயிடுவார் சாரு. எங்கள் வீட்டில் இப்போ 5 டாக்ஸை வந்து எப்படி இப்படி வச்சு மெயின்டைன் பண்ணுறீங்க, இதனால் உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்றோம். இப்போ நம்ம யாராவது ஒரு வாட்ச்மேனை நம்ம வேலைக்கு வச்சாலுமே அவருக்கு கண்டிப்பாக நான் சொன்னது குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 ரூபாவாவது சம்பளம் கொடுக்கணும். ஆனால் நம்மளுக்கு வந்து நன்றி உள்ளது, அவங்க வந்து நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க வந்து எப்போயுமே நம்ம கூடயே இருப்பாங்க. 24 ஹவர்ஸ் நம்ம கூட ரொம்ப சேஃபாக இருக்காங்க. எங்கள் வீட்டு சைடு வந்து யாருமே வரமாட்டாங்க. அந்த 5 டாக் இருக்க வீடு தானே, அப்பா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து இவங்க டெரரான பீஸ் தான். பைரவன் ஒருத்தன் போதும், வீட்டுக்குள்ளே வந்து அவன் எப்பவுமே இருப்பான். மற்ற 4 பேர் வந்து ரவுண்டிங்கில் தான் இருப்பானுங்க. பகலில் வந்து தனியாக அவங்களுக்கு வந்து கேஜி போட்டிருக்கோம். ஸோ அந்த கேஜியில் தான் இருப்பானுங்க. இதனால் வந்து அவங்க சஃபர்லாம் ஆக மாட்டாங்க. அவங்க பாட்டு நிம்மதியாக தூங்குவாங்க. நைட்டு ஃபுல்லாக ரவுண்ட்ஸில் இருக்கிறனால அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாருமே வந்து அவங்கள குளிக்க வச்சு முடிச்சாச்சு. நான் ஒருத்தன் தான் காமிச்சேன், ஏன்னா நிறைய காமிச்சா வீடியோஸ் லென்த் ஆயிரும் அப்படின்ட்டு. எல்லாருமே குளிச்சுருவானுங்க டெய்லியும். இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. பைரவன் பாருங்கள் குளித்து முடித்து சிக்கு எடுத்து நாமம்லாம் பூசி நல்லா ரெடியாகி புசு புசுன்னு ஆயிட்டான். அதே மாதிரி சாப்பாடில் வந்து நாங்கள் உப்புலாம் போட்டு கொடுக்க மாட்டோம். ஏன்னா சாப்பாடில் உப்பு போட்டால் அது வந்து டாகுக்கு வந்து உப்பு சர்க்கரை இந்த ரெண்டுமே வந்து சேர்க்கக்கூடாது. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு உப்பு இல்லாமல் தான் சாப்பாடு கொடுப்போம். பார்த்திங்கன்னா பைரவனுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஈரல் தான் கொடுப்போம். அவனுக்கு வந்து எலும்பு வந்து அவ்வளோவா கடிச்சு தொண்டையில் போய் நின்றுக்குறோம். அவனுக்கு இதோட 4 தடவை நின்றுடுச்சு. ஸோ அதனாலேயே அவனுக்கு வந்து எலும்புலாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம். மற்ற எல்லாருமே வந்து எல்லாத்தையும் நல்லா சாப்பிடுவானுங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஃபுல்லாக ஆற வச்சுருவோம். நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் அவனோட பிளேட் எங்களுக்கு தெரியும். ஸோ அந்த அவனோட பிளேட்டை அவனுக்கு வச்சா மட்டும்தான் அவங்களுக்கு சாப்பாடு இறங்கும். தனியாக வேறவன் பிளேட் வச்சா கூட சாப்பிட மாட்டானுங்க. ஸோ அதனால் கரெக்டாக அந்த கேஜிக்கு தான் இப்போ போகிறோம். பகல் நேரத்தில் அங்கே தான் இருப்பானுங்க. மற்ற நைட் நேரத்தில் வெளியில் வந்துடுவாங்க, ஃப்ரீயாக இருப்பானுங்க. இவன் பாரு, இது சின்ன பிளாக்கி. அவன் வந்து துளசி, ஒயிட் கலராக இருக்க லேபு வந்து துளசி. இன்னொன்று வந்து டோபர்மேன் பேர் வந்து ஆஞ்சா. அவனுக்கு வயசு வந்து இப்போ தான் 3 வயசு ஆகுது. ஆனால் பயங்கர பெருசாக இருப்பான். அவனோட ஜீன் அப்படி. அவங்க அம்மா வந்து குட்டை தான், பட் அவங்க அப்பா வந்து ரொம்ப ஹைட். அதே மாதிரி இவன் பேர் வந்து இன்னொரு பேர் வந்து பிளாக்கி. ஸோ எல்லாருக்குமே வந்து கரெக்டான ஒரு 1 o'clock 2 o'clockக்குள்ளே வந்து சாப்பாடு வந்து வச்சுருவோம். இவங்கனாலே நாங்கள் எங்கேயும் வெளியே போகிறது வந்து அவாய்ட் பண்ணிடுவோம். ஏன்னா இவங்களை வந்து நம்ம டேக் கேர் பண்ணுற மாதிரி வேலையாளுகள்லாம் டேக் கேர் பண்ண முடியாது. சாப்பிடவும் மாட்டானுங்க நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டோன்னா. ஸோ இவங்களுக்காகவே நாங்கள் ஃபுல் டே வந்து இங்கே தான் இருக்கிற மாதிரி இருக்க வேண்டியது இருக்குது. அவங்களும் வந்து ரொம்ப ஒரு வீட்டில் ஒரு பிள்ளையாக தான் நாங்கள் எல்லாருமே வளர்த்துட்டோம். ஸோ அதனால் வந்து அவங்கள வந்து எங்களால் வந்து வேறு யார்கிட்ட விட்டுட்டு போகவும் மனசு வராது. வீட்டில் நாங்கள் எங்கேயாவது போகணுன்னா கூட நாங்கள் மட்டும் போவோம், அப்பா இருப்பாங்க. சில டைம் அப்பா எங்கேயாவது வெளியே போகிற மாதிரி இருந்தால் நாங்கள் பார்த்துக்குவோம். வேறு யாருக்கிட்டே அட்டாச் ஆக மாட்டாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம கார்டன்லேயே சூப்பராக எலுமிச்சம்பழம் எல்லாமே கிடச்சிச்சு.
சின்ன மரம் தான், பட் நிறையா வந்துச்சு. அதெல்லாம் விட ஒரு பியூட்டி என்னென்னா, எங்கள் அப்பா ரூம் பக்கத்தில் ஒரு சின்ன தொட்டி இருக்குது. அந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா நாங்கள் மிளகா வத்தல் மாடியில் காய போட்டோம். அந்த காய போட்ட விதைய எடுத்து போட்டார். பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக அந்த செடி ஃபுல்லாக எவ்வளோ வந்திருக்கு பாருங்களேன். அவ்வளோ மிளகா, இலையை விட மிளகா தான் வந்து அதிகம். இது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரி, அதான் உங்கள்கிட்ட காமிக்கலாமேன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ மிளகா இருக்குன்னு. அவ்வளோ சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த பெட்ஸ் வளர்க்குறது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சுமையாலாம் கிடையாது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே சமயம் வந்து மனசுக்கு வந்து ஒரு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் அவங்க கூட ஈவினிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதெல்லாம். நிறையா வந்து கவர் பண்ண முடியல. ரீசன் வந்து அவங்க ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு மாதிரி இருப்பானுங்க. ஈவினிங் டைம் நான் ஃப்ரீயாக இல்லை, ஸோ எடுக்க முடியல. இன்னொரு வீடியோவில் இன்னுமே டீட்டெயிலாக நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.